بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம 6 ஹதீஸுகளை, புகாரியுடைய 6 ஹதீஸுகளை முழுமையாக பார்த்துவிட்டு 7வது ஹதீஸின் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். எது வரைக்கும் பார்த்துருக்குறோம் என்று கேட்டால், ஹெர்குலிஸ் மன்னர் விசாரிப்பார்ல, விசாரிக்கும் பொழுது கடைசியாக என்ன வரைக்கும் பார்த்தோம் என்றால், நீங்கள் ஒரு மோசடி செய்வாரா அப்படின்னு ஒரு கேட்பார். அப்போ அபு சுஃபியான் என்ன சொல்வார்னா, இது வரைக்கும் செய்யலை, இப்போது ஒரு உடன்படிக்கை செஞ்சுருக்குறோம், இதில் எப்படி நடப்பார்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அந்த விட்ட இடத்துலேருந்து போவோம், அடுத்த கேள்விக்கு போவோம். இது வரைக்கும் பார்த்த விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, மன்னர் கேட்குறாரு, ஹெர்குலிஸ் கேட்குறாரு, ஃபஹல் காத்தல் துமுஹு. காத்தலை என்றால் போர் செய்கிறான், கத்தலைன்னா கொலை செய்கிறது, காத்தலைன்னா சரிக்கு சரியாக போர் 2 பக்கமும் அடிச்சுக்கிறது. கத்தளவுக்கும் காத்தளவுக்கும் வித்தியாசம் என்னென்னா, கத்தலைன்னா ஒருத்தன் ஒருத்தனை கொள்வது, காத்தலைன்னா இவன் அவனை கொல்ல வர்றது, இவன் இவனை கொல்ல போகிறது, போர். அப்போ ஃபஹல் காத்தல் தும், நீங்கள் போர் செய்திருக்கிறீர்களா. காத்தல் தும்மில் லமீரை சேர்க்கிறதா இருந்தால் காத்தல் தும் ஹூண்டு சேர்க்க முடியாது, ஒரு வாவு சேர்த்தான் சேர்க்கணும். அதனால் ஃபக்கல் காத்தல் துமூஹு, அவரிடத்தில் நீங்கள் போர் செஞ்சுருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போன பிறகு நடக்குது. அதனால் இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, சண்டை வந்திருக்கும் இல்லையா, அதை வச்சு அவர் கேட்குறாரு, பகல் காத்தல் துமுஹு, நீங்கள் அவரிடத்தில் போர் செய்திருக்கிறீர்களான்றவுடனே குல்த்து, நான் சொன்னேன், குல்த்துங்கிறவர் அபு சுஃபியான், நான் சொன்னேன் நாம், ஆமாம் போர் செஞ்சுருக்குறோம். காலை அவர் கேட்குறார், யார், ஹெர்குலிஸ் கேட்குறாரு, கைஃபக்கான கித்தாலுக்கும் ஈயாகு, கைஃபக்கான எப்படி இருந்தது, கித்தாலுக்கும் உங்களுடைய போர், ஈயாகு அவரோடு நீங்கள் செய்த போர் எப்படி இருந்தது, போருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. கைஃபக்கான கித்தாலுக்கும் ஈயாகு, அவரிடத்தில் நீங்கள் செய்த போர் எப்படி இருந்தது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரிஞ்ச ஒன்றும் புது சொல் ஒன்றும் இல்லை. குல்த்து, நான் சொன்னேன், அபு சுஃபியான் சொல்கிறார், நான் சொன்னேன், அல் ஹர்பு போர், பைனனா ஓ பைனஹு, எங்களுக்கும் அவருக்கு மத்தியில் இந்த போர் என்பது சிஜாலுன், சிஜால்னு சொன்னால் தண்ணி இறைக்கிற வாளிக்கு சிஜால்னுவாங்க. கிணத்துல கட்டி தொங்க விட்டுருக்கிற வாளி இருக்குல்ல, அந்த வாளி என்ன செய்வாங்க, சிஜால்னு சொல்லுவாங்க. சும்மா வீட்டில் வச்சுக்கிற வாளிக்கு தல்வும்பாங்க. சிஜால்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், கிணத்துல இந்த போட்டு ஒரு உருளை போட்டு என்ன செய்வாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. அந்த போர் எங்களுக்கு மத்தியில் நீரிறைக்கும் வாளியை போல் இருந்ததுன்னு ஒரு இலக்கியமாக சொல்கிறார். இது அரபுகள் எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், தண்ணி இறைக்கிற வாளி இருக்கா இல்லையா, அது என்ன செய்யும், விட்டோம்னா கீழே போகும், தண்ணி எடுத்து இழுப்பாங்க, மேலே வரும், மறு தண்ணி இருக்கிறதுக்கு மரம் கீழே போகும், மறுபடியும் மேலே வரும். தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கிணத்துக்கிட்ட நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாளியை பற்றி என்ன முடிவெடுப்பீங்க, அது மேலே தான் இருக்கும்னு நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்க. கீழே போனால் கீழே தான் கிடக்கும்னு முடிவெடுக்க மாட்டீங்க. கீழே போனது மேலே வரும், மேலே வந்தது கீழே போகும். இது தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா தான் இது விளங்கும். ஒருத்தன் வாளியை தண்ணி இறைச்சிட்டே இருக்கிறான்னு சொன்னால், இப்படி இழுக்கும்போது வாளி மேலே வரும். தண்ணியை ஊற்றின பிறகு வெறும் வாளியை அனுப்புவான், அது லூஸ் போடுவான கைத்தை, அப்போ வாளி கீழே போகும். அப்போ அந்த வாளியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன நினைக்குவான்னு கேட்டால், இந்த வாளி இவன் இறைச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது மேலே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, கீழே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே, இப்படி தான் நான் இருக்கேன். இந்த இலக்கியமான ஒரு உதாரணத்தை அவர் சொல்கிறார். போர் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு தடவை நாங்கள் ஜெயிப்போம், ஒரு தடவை அவர் ஜெயிப்பார், மேலும் கீழுமா இருக்குங்கிறார். இந்த போர் எப்படி இருக்கும்னு கேட்டால், போர் எங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் சிஜாலாக இருக்கும். சிஜாலாக இருக்கும்னு சொன்னால் நீரிறைக்கும் வாளி போல் இருக்கும். நீரிறைக்கும் வாளி எப்படி இருக்கும்னா மேலேயும் வரும் கீழேயும் வரும். அப்போ உறுதியாக சொல்லாத போரில் அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு, நாங்களும் ஜெயிச்சிருக்கிறோம், அந்த கருத்து அதில் அடங்கியிருக்கு. நான் சொல்கிறார்.
அதை சொல்லிவிட்டு அந்த இலக்கியத்தை விளங்காட்டி என்ன செய்கிறது, பச்சையாகவும் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, எனாலு நாளன்னா அடைவார், வெற்றி கொள்வார், மின்னா எங்களிடம் அவர் வெற்றி பெறுவார் சில நேரங்களில், நனாலு நாங்கள் வெற்றி கொள்வோம், மின்கு அவரிடமிருந்து. அதாவது ஒரு சமயத்தில் அவர் எங்களை ஜெயிப்பார், மறு சமயத்தில் நாங்கள் அவரை ஜெயிப்போம். நாளைங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. நாளை என்றால் ஒன்றை பெற்றுக்கொண்டான்னு அர்த்தம். நாளை மின்னு கொண்டா அவனை ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஒருவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, நாளைன்னு சொல்லுவாங்க. நாளை மின்னா எனாலும் மின்னா எங்களிடம் அவர் ஜெயிப்பார், எங்களிடம் பெற்றுக்கொள்வார்னு சொன்னால் நம்ம கொண்டு போகிற கனிமத்தை எல்லாம் அவர் எடுத்துக்குவார்ல. ஜெயித்தோம்னா அவன் பொருள் நமக்கு சொந்தமாயிடும், அவன் ஜெயிச்சிட்டான்டா நம்ம பொருள் அவனுக்கு சொந்தமாக போயிடும். அதனால் பெற்றுக்கொள்வாருங்கிற வார்த்தையை போடுறாங்க. எனாலும் மின்னா எங்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்வார், அவர் ஜெயிப்பார். இப்போ நனாலும் மின்ஹு அவரிடம் நாங்களும் ஜெயிப்போம்னு இவர் பதிலை சொல்கிறார். சொன்ன உடனே கால அடுத்த கேள்வி கேட்குறாரு. கால ஹெர்குலிஸ் கேட்குறாரு, மாதா ஏவுமுருக்கும். மாதா ஏவுமுருக்கும்னா எதை ஏவுகிறார், மா ஏவுமுருக்கும் என்றும் சொல்லலாம். இந்த மா நஃபீன்னு விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த தாங்கிறத சேர்த்துட்டாங்கன்னா அது கொஸ்டின் மார்க்காக போயிடும். மாதா ஏவுமுருக்கும் எதை உங்களுக்கு அவர் ஏவுகிறார், உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை சொல்லுங்கிறார். உங்களுக்கு ஒரு போதனை செஞ்சார்ல, அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறார், மாதா ஏவுமுருக்கும் அவர் என்ன சொல்கிறார், என்ன உங்களுக்கு ஏவுகிறார். குல்து நான் சொன்னேன், அபூ சுஃபியான் சொல்கிறார், யகூல் அவர் சொல்கிறார், முகமது சொல்கிறார், உஅ்புதுல்லாஹ அல்லாஹுவை வணங்குங்கள், வஹதஹு தனித்தவனாக இருக்கும் நிலையில் அல்லாஹை வணங்குங்கள். அல்லாஹ் மட்டும்னு அர்த்தம், வஹதஹுண்டா மட்டும்னு வச்சுக்கலாம் தமிழுக்கு. உஅ்புதுல்லாஹ வஹதஹு அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லுகிறார். வலா துஷ்ரிகு பிஹி அவனுக்கு நிகராக்காதீர்கள், ஷையன் எதனையும், எதையும் அவனுக்கு ஈக்குவல் ஆக்கிவிடாதீங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு நிகராக எதையும் ஆக்காது. அஷரக்கண்டா நிகராக்குறது, இது ஒன்றும் சரி, இதுக்கு சரியாக இது இருக்குங்கிறதுக்கு பேர் அஷரக, கூட்டாளி ஆக்குறது. வலா துஷ்ரிகு பிஹி அவனுக்கு நிகராக ஆக்கி விடாதீர்கள், ஷையன் எந்த ஒன்றையும் நிகராக்கி விடாதீர்கள் என்று சொல்கிறார், முகமது சொல்கிறார். மேலும் சொல்கிறார், வத்ருக்கு நீங்கள் விட்டு விடுங்கள், மா யகூல ஆபாவுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை நீங்கள் விட்டுருங்க, உங்கள் முன்னோர்கள் சொல்லலாம் கேட்காதீங்க என்று சொல்கிறார். இப்போ யமுருனா மேலும் எங்களுக்கு கட்டளை இடுகிறார், பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டும், ஓ ஜக்காத்தி ஜக்காத்தை கொண்டும், ஓ சிதுக்கி உண்மை பேச வேண்டும் என்பதை கொண்டும், ஒல் அஃபாஃபி சுயமரியாதையாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு சிலத்தி உறவினர்களோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்றும் எங்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் சொல்லிடுறார். என்ன போதிக்கிறார்னா கலிமத்து தௌஹீதை சொல்கிறாரு, முன்னோர்களை பின்பற்ற வேணாங்கிற சொல்கிறாரு. என்ன ஏவுறாருன்னு கேட்டால் சலாத்து, ஜக்காத்து, சிதுக்கு, இது மூணுக்கு அர்த்தம் தெரியும். அஃபாஃபுன்னு சொன்னால் சுயமரியாதைன்ற அர்த்தம். அஃபாஃபுன்னு என்ன அர்த்தம், அந்த அடுத்தவனுக்கு அடிபணியாமல் மானத்தோடு இருக்கிறோம்ல, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும்பாங்கள்ல, அதுக்கு தான் அஃபாஃபுங்கிறது. பிச்சை வாங்காமல், கையேந்தாமல், நம்ம அடுத்தவன் காலில் விழுந்துடாமல் சுயமரியாதையில் இறங்கிறோம்ல, அதுக்குரிய வார்த்தை என்ன, அஃபாஃபு. சிலத்துங்கிறது என்னென்னு கேட்டால் வசலை என்பதனுடைய மஸ்தர் தான் சிலத்து. வசஃப சிஃபத்துன்னு வருதில்ல, வசன ஜினத்துன்னு வரும். அது மாதிரி வசல என்றால் சிலத்துன், வசல சேர்ந்தான், சிலத்துன்னா சேருதல். இந்த சேர்தல்ன்றது அகராதி அர்த்தம் இருந்தாலும் பொதுவாக சிலத்துன்னு சொல்லிட்டாலே சொந்தக்காரங்க கூட சேர்றது தான். நேரடி அகராதியில் எதனோடு சேர்ந்தாலும் சிலத்துன்னு சொல்லுவாங்க. வெறுமனை மொட்டையாக சிலத்து என்று சொன்னால் சிலத்துல் அரஹாம், அரஹாம்களோடு அந்த இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுதல், உறவை பேணுதலுக்கு தான் இந்த சிலத்துங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிலத்து அன்றைக்கு எல்லோரும் அறிஞ்சு வச்சதுனால இந்த ஒத்த வார்த்தையில் சொல்கிறார். சிலத்துல் அரஹாம்லாம் சேர்த்து சொல்லலை, சிலத்து என்று சொன்னாலேயே இதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சிலத்தி உறவினர்களோடு இணங்கி வாழணும், சேர்ந்து வாழணும், அனுசரிக்கணும் சொல்கிறாருன்னு சொல்கிறார். இவ்வளோ சொல்லிவிட்டாரா? சொன்ன உடனே ஃபகால ஹெர்குலிஸை சொன்னார், லி தர்ஜுமானி மொழிபெயர்ப்பாளரை பார்த்து சொல்கிறார்,
மொழிபெயர்ப்பாளர் வழியாக தானே பேசணும் அவர்கிட்ட. இவ்வளோ மொழிபெயர்ப்பாளர் தான் நடந்துச்சு. இடையில இப்படி சொல்லிக்கிறார். இப்போ காலையில் தர்ஜுமானி, தர்ஜுமானுக்கு மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து சொன்னார் குல்லஹு. மொழிபெயர்ப்பாளரை பார்த்து சொல்கிறார் குல்லஹு, நீ இவருக்கு சொல்லு, அபு சுஃபியானுக்கு சொல்லு. லஹுன்னா அபு சுஃபியான், ஹூங்கிறது அபு சுஃபியான், குல்ங்கிறது கட்டளை வந்து தர்ஜுமானுக்கு. குல் மொழிபெயர்ப்பாளரை நீ சொல்லு, லஹு இவருக்கு சொல்லு. யாருக்கு? அபு சுஃபியானுக்கு சொல்லு. என்ன சொல்லணும்னு கேட்டால் சஅல் துக்க அன் நசபிஹி, அவருடைய பாரம்பரியத்தை பற்றி உன்னிடத்தில் நான் கேட்டேன். ஃபதக்கர்த்த, நீ சொன்னாய், அன்னஹு ஃபீக்கும் து நசபின், அவர் உங்களில் நல்ல பாரம்பரியம் உள்ளவர் என்று பதில் சொன்னாய். சொன்னியா? அந்த அவர் சொன்ன பதிலெல்லாம் தொகுத்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து இவர் என்ன அறிந்து கொண்டாரோ அதை இப்போ சொல்கிறார். முதல்ல கேள்வி பதில் தானே, கிராஸ் பண்ணல. அவர் கேட்டார், அபு சுஃபியான் பதில் சொன்னார், அடுத்த கேள்வி அடுத்த பதில், அடுத்த கேள்வி அடுத்த பதில், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அபு சுஃபியான் சொன்னதில் இருந்து இந்த ஹெர்குலிஸ் என்ன முடிவுக்கு வந்தார் அதை இப்போ விளக்குறார். அவர்கிட்ட சொல்லுங்கிறார். குல்லஹு, அபு சுஃபியான்ட்ட நீ சொல்லு. என்ன சொல்லணும் என்றால் சால் துகான் நசபிஹி, உன்னிடத்தில் நான் கேட்டேன். அன் நசபிஹி, அவருடைய நசபை பற்றி, நசபுனா பாரம்பரியத்தை பற்றி கேட்டேன். ஃபதக்கர்த்த, நீ சொன்னாய், அன்னஹு அவர் முகமது ஃபீக்கும் உங்களில் து நசபின், நல்ல பாரம்பரியம் உடையவர், இதுண்டா உடையவர் என்று சொன்னாய். இப்போ கதாலிக்க ருசுலு, இப்படித்தான் தூதர்கள் துபஅஸு நசபி கௌமிஹா, அந்த சமுதாயத்தின் நல்ல பாரம்பரியத்தில் தான் அனுப்பப்படுவார்கள். அவர் தூதர்கள் அனுப்புகிற வரலாறு அறிஞ்சு வச்சிருக்கிறார். தூதர்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக கருதப்பட்ட ஒரு ஆளை பிடிச்சி அல்லாஹ் தூதராக நியமிக்க மாட்டான். நல்ல பாரம்பரியமாக இருக்கிற ஒரு ஆளை தான் அல்லாஹ் நியமிப்பான். இவர் கருதுன ஒரு விஷயம். இப்போ கதாலிக்க, இப்படித்தான் அர் ருசுலு, தூதர்மார்கள் துபாசு அனுப்பப்படுவார்கள் ஃபி நசபி கௌமிஹா, அந்த சமுதாயத்தினுடைய வந்து நசபுனா நல்ல பாரம்பரியத்தில் தான் அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டார். அப்போ நீ சொன்னதுலேருந்து அது கரெக்டாக ரசூலுக்கு பொருந்துது அப்படின்ட்டார். அடுத்த கேள்வி அடுத்து சொல்கிறார். ஓ சால் தூக்க, உன்னிடத்தில் நான் கேட்டேன், ஹல் கால அஹதும் மின்கும் ஹாதல் கவுல், இவர் சொல்கிற இந்த சொல்லை இதற்கு முந்தி யாரும் சொன்னதுண்டா என்று உன்கிட்ட கேட்டேன். இவர் முகமது ரசூலுல்லாங்கிறார, இப்படி உங்கள் கூட்டத்தில் யாராச்சும் இதுக்கு முந்தி சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஹல் கால அஹதும் மின்கும், உங்கள் கூட்டத்தில் யாராவது ஹாதல் கவுல, இந்த சொல்லை சொல்லி இருக்கிறார்களா என்று உன்கிட்ட நான் கேட்டேன். ஃபதக்கர்த்த, நீ சொன்னாய், அன்லா இல்லை என்று சொன்னாய். இந்த அன் என்றால் என்று என்ற அர்த்தத்துக்காக வரும். ஃபதக்கர்த்த அன்லா, இல்லை என்று நீ சொன்னாய். அப்போ இதில் நான் என்ன விளங்குறேன்? அப்படியே தன்னுடைய முடிவு சொல்கிறார். குல்த்து, நான் சொன்னேன், லவ்கான் அஹதுன் கால ஹாதல் கவுல கபுலகு, லவ்கான் அஹதுன், யாராவது கால சொல்லியிருப்பாரையானால், ஹாதல் கவுல இந்த சொல்லை, கபுலகு இதுக்கு முந்தி சொல்லியிருப்பாரையானால், ல குல்து நான் சொல்லியிருப்பேன், ரஜுலுன் யத்தசி பி கவுலின் கீழ கபுலகு, முன்னாடி சொல்லப்பட்ட சொல்லை பின்பற்றி சொல்லுகிற மனிதர் என்று நினைத்திருப்பேன். முன்னாடி யாராச்சும் இந்த சொல்லை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இவர் காப்பி அடிக்கிறாருன்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் அப்படி இல்லை. அவர் என்ன இருக்கிறாருன்னா, கொளுத்து நான் சொன்னேன், லவ் கான் அகதுன், யாராவது, காணவுக்கு அப்புறம் அர்த்தம் செஞ்சுக்கிறோம், யாராவது கால ஹாதல் கவுல இந்த சொல்லை சொல்பவராக இருந்திருந்தால், லவ் கான இருந்திருந்தால், இல்லை குல்த்து அப்போ நான் சொல்லியிருப்பேன், நான் முடிவு எடுத்திருப்பேன். என்னென்ன முடிவு எடுத்திருப்பேன்? ரஜுலுன், இவர் ஒரு ரஜுலு, ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர், ஏத்தசி இவர் பின்பற்றுகிறார், பி கவுலின் கீழ கபுலகு இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லை பின்பற்றுகிறார். இவருக்கு முந்தி ஒருத்தர் ரசூல்னு சொல்லி இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஓ அந்த ஆளை காப்பி பண்ணி இவரும் சொல்கிறாருன்னு சொல்லியிருப்பேன். அப்படியும் இல்லை, யாரும் சொல்லலைன்னு சொல்லிவிட்டேன். இவருக்கு முந்தி யாரும் தன்னை ரசூல் என்று இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் யாரும் பண்ணலைன்னு நீ ஒத்துக்கிட்டேன். அப்போ இவன் மட்டும் சந்தேகப்பட முடியலை. அப்போ லவ் கான அஹதுன், யாராவது கால ஹாதல் கவுல நான் தான் ரசூல் என்ற இந்த சொல்லை
சொல்லி இருந்திருப்பார்களேயானால், கப்லஹு இவருக்கு முன்னால் சொல்லி இருந்திருப்பார்களேயானால், இல்லை குல்து நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன். எப்படி முடிவு வந்திருப்பேன்? ரஜுலுன் முகமது என்பவர் ஒரு மனிதர், ஹாதா ரஜுலுன் அவர் ஒரு மனிதர், ஜெத்தசி அவர் காப்பி அடிக்கிறார், பின்பற்றுகிறார், கவுலின் ஒரு சொல்லை, கீழ கப்லஹு அவருக்கு முந்தி சொல்லப்பட்டதே அந்த சொல்லை இவர் காப்பி அடிக்கிறார் என்று, காப்பி அடிக்கும் மனிதர் என்று நான் சொல்லியிருப்பேன். அப்படியும் இல்லை, வேறு யாரையும் அவர் பின்பற்றி சொல்லலை. வசால் துக்க நான் உன்னிடத்தில் கேட்டேன், அபு சுஃபியானே உன்னிடத்தில் நான் கேட்டேன், ஹல்கான மின் ஆபாயிகி இவருடைய முன்னோர்களில் யாராவது மின் மலிக்கின் மலிக்கு அரசர்கள் இருந்திருக்கிறார்களா, இவருடைய அப்பம்பாட்டன்மார்கள் யாராச்சும் ராஜாவாக இருந்திருக்கிறாங்களா என்று நான் கேட்டேன். ஃபதக்கர்த்த நீ சொன்னாய், அன்லா இல்லை என்று சொன்னாய். யாராச்சும் ராஜா இருந்திருக்காங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ குல்து நான் இப்போ சொல்கிறேன், ஃபலவுக்கான மின் ஆபாயிகி இவருடைய முன்னோர்களில் இருந்திருப்பார்களேயானால், மின் மலிக்கின் ஒரு அரசர் இருந்திருப்பாரையானால், குல்து நான் சொல்லி இருப்பேன், ரஜுலுன் இவர் ஒரு மனிதர், அதா ரஜுலுன் எத்துலுபு முல்க அபீஹி அவருடைய முன்னோருடைய தாப்பனாருடைய ஆட்சியை தேடுறாரு, அந்த ஆட்சியை நம்ம பிடிக்கணும். நம்ம அப்பம்பாட்டம் தான் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான், இப்போ அது போயிடுச்சு, இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைத்தாருன்னு நான் சொல்லி இருப்பேன். இவர் மன்னர் பரம்பரையும் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அப்போ குல்த்து தக்கர்த்தான்லா இல்லைன்னு சொன்னாய். குல்த்து இப்போ நான் சொல்லுகிறேன், ஃபலவுக்கான மின் ஆபாயிகி மின் மலிக்கின் இவருடைய ஆபாக்களில் யாராவது மலிக்கு இருந்தால், ராஜா இருந்தால், மன்னர் இருந்தால், கால இருந்தால் குல்த்து நான் சொல்லியிருப்பேன், ஹாதா ரஜுலுன் ஹாதான்லாம் அங்கே மறைஞ்சு நிற்கணும் வச்சுக்கிறேன். ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர், எத்துலுபு தேடுகிறார், முல்க அபீஹி அவர் தகப்பனுடைய ஆட்சியை தேடுகிற ஒரு மனிதர் என்று சொல்லியிருப்பேன். அப்படியும் இல்லை, அவர் குடும்பத்தில் யாரும் ராஜாவாக இருக்கவில்லை. அதுக்கப்புறம் சால் துக்க நான் கேட்டேன், ஹல் குன்தும் தத்தகி மூனகு பில் கதிபி பொய்யை கொண்டு இவரை நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறீர்களா? இத்தகமண்டா சந்தேகப்படுறது. ஹல் குன்தும் தத்தகி மூனகு இவரை நீங்கள் சந்தேகப்பட்டு இருக்கிறீர்களா? பில் கதிபி பொய்யை கொண்டு பொய் சொல்வார் என்று சந்தேகப்பட்டு இருக்கிறீர்களா? கபுல ஐய குலமாக்கால இவர் சொல்லும் இந்த முழக்கத்தை சொல்வதற்கு முன்னால், தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் இவர் பொய் பேசுவார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டீர்களா என்று உன்னிடத்தில் நான் கேட்டேன். ஃபதக்கர்த்த நீ சொன்னாய், அன்லா இல்லை நாங்கள் சந்தேகப்படலை அப்படின்னு சொன்னாய். ஃபகத் ஆரிஃபு நான் அறிகிறேன் அன்னஹு லம் யகுன் லியதரல் கதிப அலன்னாசி ஒ யக்திப அலல்லா மக்கள்கிட்ட பொய் சொல்வதை விட்ட ஒருத்தர் அல்லாட்ட பொய் சொல்வார் இருப்பார் என்று இருக்க மாட்டார். லக்கத் ஆரிஃபு நான் அறிகிறேன், அன்னஹு லம் யகுன் இவர் ஆகியிருக்கவில்லை, லியதரல் கதிப அலன்னாசி மக்கள் விஷயத்திலே பொய்யை விட்டவராக இருக்கவில்லை, ஒ யக்திப அலல்லா பொய்யை விட்டுட்டு அல்லாவின் மீது பொய் சொல்பவராக இவர் இருக்கவில்லை. அப்போ மக்கள்கிட்ட பொய் சொல்லாதவர் இதுக்கு அல்லாட்ட பொய் சொல்லுவாருங்கிறார். என்ன சாராம்சம் சொல்கிறாருன்னு கேட்டால், மனிதர்கள்ட்ட பொய் சொல்லாதவராக அல்லா பேரில் பொய் சொல்லுவார். உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பொய்யே சொன்னதில்லைங்கிறீங்க. அப்படி எதை நான் என்ன விளங்கினேன்? மனிதன்கிட்ட பொய் சொல்லாத ஒருத்தர் அல்லா விஷயத்தில் இப்படி பொய் சொல்லுவார்னு தான் நான் விளங்குவேன். ஃபக்கத் ஆரிஃபு நான் விளங்கி கொண்டேன், அன்னஹு லம் யகுன் லி எதரல் கதிப வதரண்டா விட்டான், எதரண்டா வதரண்டா வசன மாதிரி வாவுள்ள எழுத்து, இல்லை எதரல் கதிப அலன்னாசி மக்களிடத்தில் பொய் சொல்வதை விற்பவராக இருக்கவில்லை, ஒ யக்திப அலன்னாசி மக்கள்கிட்ட பொய் சொல்வதை விட்டு ஒ யக்திப அலல்லாஹி அல்லாவிடத்தில் பொய் சொல்பவராக இவர் இருக்கவில்லை என்று நான் விளங்கி கொண்டேன். அதை மக்கள்கிட்ட பொய் சொல்ல விட்டுருவார், அல்லாட்ட அவர் பொய் சொல்வார், அப்படி இருக்க மாட்டார் என்று நான் விளங்கிக்கிட்டேன். ஓ சால் தூக்க கேட்டேன், உன்னிடத்தில் கேட்டேன், அஷ்ராஃபுன் நாசி இத்தபவுஹு மக்களில் பிரமுகர்கள், அஷ்ராஃப்னா சிறந்தவர்கள், ஷரீஃபுகள்,
சிறந்தவர்கள் அவரை பின்பற்றுகிறார்களா, அம் லோஃபாவுகும் அல்லது அவர்களில் பலவீனர்கள் பின்பற்றுகிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டேன். ஃபதக்கர்த்த நீ சொன்னாய், அன்ன லோஃபாஹு முத்தபோஹு பலவீனர்கள் தான் அவர் பின்பற்றுறாங்க அப்படின்னு நீ சொன்னாய். அப்புறம் அவர் முடிவு சொல்கிறாரு, ஓஹும் அவர்கள் தான் அத்பாவு ருசுலி ரசூல்மார்களை பின்பற்றுவதாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் ரசூல்மார்களை பின்பற்றுவர்களாக இருப்பார்னு ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் கொடுக்குறாரு. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில் இருந்து அவர் ரசூல் என்று எனக்கு நல்லா தெரிகிறதுங்கிறார். ஒஹும் பலவீனர்கள் தான் அத்பாவு ருசுலி ரசூல்மார்களுடைய பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், ரசூலை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள்னு சொல்லி முடிச்சிட்டார். வசால் தூக்க நான் உன்னிடத்தில் கேட்டேன், யஸீதூன அவர்கள் அதிகரிக்கிறார்களா, அம் என்குசூன குறைகிறார்களா அப்படின்னு கேட்டேன். முகமதை பின்பற்றக்கூடியவங்க வந்து கூடிக்கிட்டே போகிறாங்களா குறைஞ்சிட்டு போகிறாங்களான்னு கேட்டேன். ஃபதக்கர்த்த நீ சொன்னாய், அன்னஹும் யஸீதூன் இல்லை வளர்ந்து கொண்டு தான் போகிறார்கள் என்று நீ சொன்னாய். ஓ கதாலிக்க இப்படித்தான் அம்ருல் ஈமான் ஈமானுடைய காரியம் வந்து இப்படித்தான், ஹத்தா எத்திம்ம அது பூரணமாகிற வரைக்கும் இப்படித்தான் கூடிக்கிட்டு தான் இருக்கும், அது முழுமை பெறும் வரைக்கும் ஈமான் என்று சொன்னாலே என்ன செய்யும், அது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அதுவும் கரெக்டாக தான் இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு, அதுக்கும் கவுண்டரை கொடுத்துட்றாரு. வசால் தூக்க உன்னிடத்தை நான் கேட்டேன், எர்த்தத்து அகதுன் யாராவது மதம் மாறி இருக்கிறார்களா, சஹ்தத்தன் லி தீனிகி அவருடைய தீனை வெறுத்து, சஹத்தன வெறுத்து, சஹ்தத்தன் லி தீனிகி அவருடைய மார்க்கத்தை வெறுத்து யாராச்சும் எர்த்தத்து திரும்பி சென்றிருக்கிறாரா, முர்த்ததா இருக்கிறாரா, மதம் மாறி இருக்கிறாரா, பாதா எதுகுல ஃபீஹி அதில் நுழைந்ததற்கு பிறகு, இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அந்த தீனை வெறுத்து யாராச்சும் முர்த்ததா போயிட்டாங்களா என்று உன்னிடத்தில் கேட்டேன். ஃபதக்கர்த்த அன்லா இல்லை என்று நீ சொன்னாய், அந்த கேள்விக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓ கதாலிக்கல் ஈமான் இப்படித்தான் ஈமான் வந்து ஹீன துஹாலித்து பஷாஷத்து அதனுடைய செழிப்பு அல் குலூப உள்ளத்தோடு கலந்து விட்டது என்று சொன்னால் ஈமான் அப்படித்தான். ஈமான்கிறனுடைய அந்த பசுமை ஒருத்தனுடைய உள்ளத்தில் போய் நுழைஞ்சிச்சுன்னு வைங்க, அது வெளியே ஏறாது, வெளியே முறுத்ததான ஆக மாட்டாங்க. ஈமான்டால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் விளங்கிட்டார். ஒரு சாலத்துக்கு நான் கேட்டேன், ஹல் எகுதிரு இவர் எதுவும் மோசடி செய்வாரான்னு கேட்டேன். ஃபதக்கர்த்த அன்லா அது இல்லைன்னு சொன்னாய். ஓ கதாலிக்கு இப்படித்தான் அர் ருசுலு ரசூல்மார்கள் லா தகுதிரு மோசடி செய்ய மாட்டார்கள், ரசூல்மார்கள் தகுதிரோண்டு ஒருமையாக வந்திருந்தாலும் தக்சீர் ஜம் இது ருசூலுங்கிற வார்த்தை ரசூலுக்கு வந்து ருசூல் என்று என்ன செய்யுது தக்சீர் ஜம்மா வருது, அதுக்கு வந்து பெண்பால் ஒருமையை போட்டாலே போதும். கதாலிக்க முந்தைய சொன்ன நகுவில் சொல்லி தந்திருக்கிறோம். கதாலிக்க ருசுலு லா தகுதிரு லா யகுதிரூனு சொல்லலாம், லா யகுதிரு லா யகுதிராணி லா யகுதிரூன என்ற ஆண்பால் பன்மையாகவும் சொல்லலாம். அது தக்சீர் ஜம்மா இருக்கிறதுனால பெண்பால் ஒருமையை சொன்னாலும் போதும். கதாலிக்க ருசுலு லா தகுதிரு இப்படித்தான் ரசூல்மார்கள் வந்து மோசடி செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு கேட்டேன். இவர் முடிய சொல்லிடுறாரு. ஓ சால்துக்க உன்னிடத்தில் கேட்டேன், பிமா எமுருக்கும் உங்களுக்கு என்ன ஏவுகிறார், உங்களுக்கு எதை ஏவுகிறார்னு கேட்டேன். ஃபதக்கர்த்த நீ சொன்னாய், அன்னஹு ஏமுருக்கும் அவர் உங்களுக்கு ஏவுகிறார், அன் தாபுதல்லாக அல்லாவை நீங்கள் வணங்க வேண்டும், ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா நீங்கள் அவருக்கு இணை கற்பிக்கக்கூடாது என்று அவர் சொல்கிறாரு. ஓ என்காக்கும் உங்களை அவர் தடுக்கிறாரு, அன் இபாதத்தில் அவுசான் சிலை வணக்கத்தை விட்டும் தடுக்கிறார் என்று சொன்னேன். இதை வந்து அங்கே விடுபட்டிருக்கு அதையும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், அதனால் வியாபப்படுத்துகிறார். ஓ என்ஹாக்கும் அன் இபாதத்தில் அவுசான் சிலை வணக்கத்தை விட்டும் தடுப்பதாக நீ சொன்னாய். ஓ ஏவுமுருக்கும் அவர் ஏவுகிறார், பிசலாத்தி ஓ சிதுகி ஓ லஃபாஃபி தொழுகை உண்மை சுயமரியாதையை ஏவுகிறார் என்று சொன்னாய். ஃபைன்கான மாத்த கூடு ஹக்கன் நீ சொல்வது உண்மையாக இருந்தால், ஃபைன்கான இவ்வளோ விஷயம் நீ சொன்னீல, நான் கேட்டேன், நீ பதில் சொன்ன, நீ சொன்ன பதில் எல்லாம் இன்கான மாத்த கூடு நீ எதை சொன்னாயோ அது ஹக்கன் மெய்யாக இருக்கும் என்று சொன்னால், ஃபச எம்லிகு
அவர் கைப்பற்றி கொள்வார். மௌலிய கதமைய ஹாத்தைனி, என்னுடைய பாதங்கள் இங்கே வச்சிருக்கிறனால இந்த ரெண்டு கால்கள் இருக்கிற இந்த இடத்தையும் அவர் கைப்பற்றி கொள்வார். ஜெருசலமை கைப்பற்றி கொள்வார். அங்கே நிற்கிறாரே, இந்த என் காலடியில் உள்ள இந்த இடத்தையும் அவர் ராஜாவாயிருவார். ஃபசயம்லிகு, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இன்னும் வளருவார், இன்னும் பெருசாக போவார், இன்னும் வலிமையாக ஆகுவார். இன்னும் வலிமையாக எந்த அளவுக்கு ஆகுவார்னு சொன்னால், நான் இருக்கிற இந்த பகுதியை, என் ஆட்சியில் இருக்கிற இந்த பகுதியையும் அவர் கைப்பற்றி கொள்வார். ஃபசயம்லிகு, அவர் கைப்பற்றி கொள்வார். எம்லிக்குன்னா மில்க்கு உடமையாக்கி கொள்வார். மௌலுன்னா இடம், கதமையினா கதம்னா பாதம், கதமையினா 2 பாதம். அதை முத்தக்கல்லிம் ஏயில் இலாப செஞ்சால் கதமைய, இலாப செய்யும்போது நூன் போயிடும். இந்த ஏயை சேர்த்தோம்னா கதமையன்னா என்னுடைய 2 பாதங்கள். மௌலிய கதமைய ஹாத்தைனி, இந்த சுட்டி காட்டுறார், இந்த எனது 2 பாதங்களுடைய இடத்தை அவர் சொந்தமாக்கி கொள்வார் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஓ கதுக்கும் தாழமும், நான் அறிந்து வைத்திருந்தேன். ஹெர்குலிஸ் தான் சொல்கிறாரு, அன்னஹு ஹாரிஜுன், அப்படி ஒருத்தர் வரப்போகிறார். ஹாரிஜுன்னா வெளியேறுவார்ன்றா வருவார்னு அர்த்தம். அன்னஹு ஹாரிஜுன், இப்படி ஒருத்தர் வருவார் என்று நான் நினைத்திருந்தேன். உலமக்கும் அலுன்னும், ஆனால் நான் நினைத்திருக்கவில்லை. அன்னஹு மின்கும், அவர் உங்களை சேர்ந்தவர் நினைத்திருக்கவில்லை. ஒரு ஆள் வருவார் என்று சொல்லி முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அன்றைக்கி அறிஞ்சு வச்சுருந்தாங்க. இறுதியில் ஒருத்தர் வருவார் அப்படின்ட்டு. இவர் அதில் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறனால என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்படி ஒரு ஆள் வருவார்னு நினச்சேன், அது உங்கள் மக்காவை சேர்ந்த ஒரு ஆள் நான் நினைச்சிருக்கல. ஓ கதுக்குன்னு தாழமும், நான் அறிந்து வைத்து இருந்தேன். அன்னஹு ஹாரிஜுன், அப்படி ஒருத்தர் வரக்கூடியவராக இருக்கிறார் என்று நான் அறிந்து இருந்தேன். ஆனால் லம் அக்குன் அலுன்னு, நான் நினைத்திருக்கவில்லை. அன்னஹு மின்கும், அவர் உங்களில் உள்ளவர் என்று நினைத்திருக்கவில்லை. இப்போ தான் தெரியுது உங்கள் ஆள்னு சொல்லி, உங்கள் அக்காவில் தான் வருவார்னு சொல்லி இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபொலவு அன்னி ஆழமோ, நான் அறிந்திருந்தால், அன்னி அஹ்லுசு இலைகி, ஹலசவுடைய இலா சேர்த்தம்னு சொன்னால் அடைகிறதுன்னு அர்த்தம். ஹலஸ்து இலைகி, ஹலச என்றால் களப்பற்றதாக இருக்கிற, இஹ்லாஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த அர்த்தத்துக்குள்ள வார்த்தையாக இருந்தாலும் இந்த ஹலச என்பதனுடைய இலைகின்னு வந்திருக்குல்ல, ஹலஸ்து இலா ஜெய்தின், ஜெய்தே அடைந்தேன், ஹலஸ்து இலா மக்காவை அடைந்தேன். அந்த அடைந்தேன்கிற கருத்துக்கு அதுக்கு மாறிக்கணும். அன்னி அஹ்லுசு இலைகி, நான் அவரை அடைந்துடுவேன் என்று அறிந்திருந்தால், லத ஜஸ்ஸம்து லிகாஹு, அவரை சந்திக்க நான் கடுமையாக, ஜஸ்ஸம்னா கடுமையாக முயற்சி செய்கிறது, பெருமுயற்சி எடுத்திருப்பேன். எனக்கு மட்டும் அவரை சந்திக்க இயலும் என்று இருந்தால், அவர் அடைய முடியும் என்று இருந்தால், அவரை சந்திப்பதற்கு என்ன செஞ்சிருப்பேன், நான் பெருமுயற்சி எடுத்திருப்பேன். உலவு குன்து இந்தஹு, அவருக்கு அருகில் நான் இருந்திருந்தால், இல்லை கசல்து அன் கதமிகி, அவருடைய பாதத்தை நான் கழுவி இருப்பேன். நீ சொல்லக்கூடிய ஆள் கடிதம் அனுப்பின ஆள் கரெக்டான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அதில் பாருங்கள், அதாவது கது குன்து ஆலமும், நான் அறிந்திருந்தேன். அன்னஹு ஹாரிஜுன், அவர்னா ஒரு தூதர்னு வச்சுக்கிறேன், அந்த தூதர் வரக்கூடியவர் என்று அறிந்திருந்தேன். லம்மக்குன் அலுன்னும், நான் நினைத்திருக்கவில்லை. அன்னஹு மின்கும், அவர் உங்களில் உள்ளவர் நினைத்திருக்கவில்லை சொல்லிட்டு, ஃபலவ் அன்னி ஆலமும், நான் அறிந்திருந்தால், எனக்கு தெரிந்தால், அன்னி அஹ்லுசு இலைஹி, நான் அவரை அடைந்துடுவேன் என்று எனக்கு தெரிந்திருந்தால், என்னால் அவரை போய் பார்க்க முடியும் என்று தெரிந்திருந்தால், லத ஜஸ்ஸம்து லிகாஹு, அவர் சந்திப்புக்கு நான் பெருமுயற்சி எடுப்பேன். அவரை சந்திக்கிறதுக்கு நானே என்ன செய்வேன், நிறைய முயற்சிலாம் எடுப்பேன். உலவு குன்து இந்தஹு, அவரிடத்தில் நான் இருந்திருந்தால், ல கசல்து அன் கதமிகி, அவருடைய பாதத்தை நான் கழுவிட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் சொல்லிட்டாரா? இதோட அபு சுஃபியானுடைய உரையாடலும் அதுக்குரிய, அபு சுஃபியான்ட்டு அடி தள்ளிட்டார். நீங்கள் தான் ஏமாந்து போயிருக்கிறீங்க, நாங்கள் அவர் கரெக்டாக இப்போ இட போட்டு தான் வச்சுருக்குறோம், அவர் இறை தூதர் தான் என்று இவர் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறார். சும்ம தா, பிறகு அழைத்தார். பி கிதாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய கடிதத்தை அழைத்தார், கடிதத்தை கொண்டு வருமாறு அழைத்தார்.
எந்த கடிதம்னா அல்லதி பாசபிஹி திஹியா, திஹியாங்கிற ஒரு நபி தோழர், திஹியத்துல் கலபின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு முந்தைய விளங்கிக்கிறணும். அதாவது அந்த ரசூல்லா இந்த கடிதத்தை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் திஹியாங்கிறவரையாக கொடுத்து விட்ருக்குறாங்க. இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த அழைப்பு கடிதம் ஹெர்குலிஸுக்கு எப்படி வருதுன்னு கேட்டால் திஹியாங்கிற ஒரு ஆளை அனுப்பி புஸ்ராங்கிற பகுதியில் உள்ள தலைவருக்கு அனுப்புகிறார். அனுப்பி அவருடைய கேர் ஆஃபில் ஹெர்குலிஸ்ட்டை கொடுக்கணும். புஸ்ராவில் உள்ள ஒரு சிற்றரசர், நம்ம பெரிய அரசருக்கு கடிதம் கொடுக்குறாங்க, நேரடியாக அவருக்கு அனுப்ப முடியாது. அதனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா திஹியா மூலமாக பசராவுடைய அந்த புஸ்ராங்கிற பகுதியுடைய ஆளுநருக்கு கடிதம் அனுப்பி, கடிதம் ஹெர்குலிஸுக்கு தான், கடிதம் ஹெர்குலிஸுக்கு எழுதின கடிதம். அது கொடுக்குறது எங்கேன்னு கேட்டால் ஹெர்குலிஸு பெரிய அரசர், அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர் இருந்தாங்க, குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு ராஜாவுக்கு அனுப்பி நீ உங்கள் ராஜாட்ட இதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கடிதம் தான் அது ஹெர்குலிஸில் பிறகு வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஹெர்குலிஸுக்கு அந்த கடிதத்தை என்ன செய்கிறாரு, இப்போ சபைக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சம்பவம் தான் அதில் வருது. எப்படின்னு கேட்டால் சும்மா பிறகு அழைத்தார், கிதாபே வந்துடுறதுனால கொண்டு வர செய்தார்னு அர்த்தம். சும்மா தாண்டு அழைத்தார்னு அர்த்தம். தாவுக்கு ஒரு பே வந்துருச்சுன்னு சொன்னால் கொண்டு வர செய்தார். சும்மா பிறகு கொண்டு வர சொன்னார். கிதாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய அந்த கிதாபை, இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்து அனுப்பின கடிதத்தை கொண்டு வர செய்தார். அந்த கடிதம் எந்த கடிதம் அப்படின்னு கேட்டால் அல்லதி பாசபிஹி திஹியா, எந்த கடிதத்தை திஹியா இலா அலீமு புஸ்ராவுடைய ஆளுநருக்கு அனுப்பினார்களோ தஃபாஹு இலா ஹெர்கல், அவர் ஹெர்குலிஸ்ட்டை கொடுத்தாரோ அந்த கடிதம் புஸ்ராவுடைய அந்த ஆளுநருக்கு அனுப்பி அவர் ஹெர்குலிஸ்ட்டை அனுப்பி விட்டார்ல, கேர் ஆஃப் இப்படி வருது. புஸ்ராவுடைய கவர்னர் மூலமாக அவர் ஹெர்குலிஸ்ட்டை கொடுத்து விட்டார். ஏன்னா கடிதம் ஹெர்குலிஸுக்கு எழுதப்பட்டது. ஏன்னா கடித வாசகமே அப்படி தான் இருக்கும். மின் முகமது இப்னு அப்துல்லாஹி இலா ஹெர்கல அலிமி ரூம்னு தான் இருக்கும். அந்த ஹெர்குலிஸுக்கு எழுதின கடிதத்தை ஹெர்குலிஸ்ட்டே போய் கொடுக்காம, ஹெர்குலிஸுடைய ஆட்சி தானே எல்லா பக்கமும் இருக்கிறது, பாலஸ்தீன் வரைக்கும் ஷாம் வரைக்கும் எல்லா பக்கமுமே ஹெர்குலிஸுடைய அவங்களுடைய ஆட்சி தான் இருக்கிறது. சின்ன சின்ன ராஜாக்கள் இருப்பாங்க, இவங்கள்ட்ட கொடுத்து அங்கே போயிடும். அப்போ அதை தான் சொல்கிறாங்க அல்லது பாசபிஹி திஹியா, திஹியா தான் திஹியாங்கிற ஒரு சஹாபி இல்லை அலிமு புஸ்ராவுடைய ஆளுநர்கிட்ட கொடுத்து தஃபாஹு, அவர் கொடுத்தார் இலா ஹிரக்கல்கிட்ட கொடுத்தாரு. அந்த கடிதத்தை கொண்டு வர சொன்னார். கராஹு, கொண்டு வர சொல்லி அதை வாசிக்கிறார். எப்போ சபையோர் மத்தியில் அப்போ தான் வாசிக்கிறார். அந்த கடிதத்தை முன்னாடி படிச்சுட்டாரு. அவர் படித்த விஷயம் வேறு, அவர் படித்ததை வச்சு தானே இவர் அபூ சுஃபியான் அழைச்சிருக்கிறாரு. அந்த கடிதம் ஏற்கனவே ஹெர்குலிஸுக்கு சேர்ந்து அதை படிச்சுட்டாரு, அது பத்திரமா வச்சுருக்கிறாரு. இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ கராஹு, அந்த கடிதத்தை அவர் வாசிக்க ஆரம்பித்தார் ஹெர்குலிஸு. ஃபைதா ஃபீஹி, அப்போது அதில் இருந்ததாவது, அந்த கடிதத்தில் இருந்ததாவது என்னென்னு கேட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரால்னு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. மின் முஹம்மதின், முகமதிடமிருந்து எழுதப்படுகிறது. அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதருமாகிய முகமதிடமிருந்து வருகிறது. இலா ஹெர்கல அலீமி ரூம், ரோமாபுரி சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸுக்கு முகமது எழுதுவது என்று அந்த கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தினுடைய மிஞ்சின் ஏனைய வாசகங்கள்லாம், அந்த கடிதத்தினுடைய முழு விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த கடிதத்தினுடைய விஷயத்தை முகமது பின் அப்துல்லா ஹெர்குலிஸுக்கு எழுதுனாங்கன்னு வருது. என்ன எழுதியிருந்தாங்க, அந்த கடிதத்துடைய சாராம்சம் என்ன என்பதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்கலாம்.